திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 11. அதிமேதாவிகள். சுந்தரபாகு நீட்டிய ஆதாரத்தை வாங்கி பார்த்தார் மாலாங்காரர். இதை ஆதாரமாக ஏற்க முடியாது மன்னா. இந்த தசகுமார சரித்திரம் எனும் நூலை நானும் படித்திருக்கின்றேன். இது பல்லவர்களை பற்றிய கற்பனை நூல். திருவரங்கவாசிகளுக்கு தாங்கள் அதிமேதாவிகள் என்ற நினைப்பு. மனம் உவந்து அபரஞ்சி பொன்னை அரங்கனுக்கு அளிக்க விரும்புகின்றனர். இவர்கள் யார் அதற்கு தடை போட? பாவன வீரபத்திரர் பொறுமி தள்ளினார். சுந்தரபாகு மன்னன் அவனை கோபத்துடன் பார்த்தான். உங்கள் ஆச்சாரியாரிடத்திலும் கோவில் அதிகாரிகளிடமும் போய் சொல். சுந்தரபாண்டியனின் பக்தி அவர்களது அரங்கன் பிரேமியை விட எந்த விதத்திலும் தாழ்ந்ததில்லை. இவ்வளவு நாள் நான் தந்த பொன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த முறை ஏன் ஏற்க மறுக்கின்றனர்? இது எனக்கு பெருத்த அவமானம். எனக்கு அரங்கனுக்கும் இடையே உள்ள தடைக்கல்லாக நிற்கும் இந்த ஆசான்களை நான் மதிக்கப் போவதில்லை. மீண்டும் கஜ துலாபாரம் செய்து சோமலாபுரத்து பொன்னை அரங்கனுக்கு அளித்தே தீருவேன். இதை ஆச்சாரியர்களிடத்தில் போய் கூறு. மன்னன் தீவிரத்துடன் சொல்ல சுந்தரபாகு அவனை வணங்கிவிட்டு மறுமொழி கூறாமல் கிளம்பிச் சென்று விட்டான். மாறியது நெஞ்சம். தன் மாளிகைக்கு வந்த விக்கிரமனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. வல்லபன் வேறு அப்புறமேரிடமிருந்து தெரிவித்திருந்த ஆண் குளிகத்தை பாலில் கலந்து அவனுக்கு கொடுத்துவிட சம்பந்தகமணியின் மீது இன்னும் அதிகமாக அந்த ஆபத்தை அது உண்டு பண்ணிவிட்டது. பெண் குளிகத்தை அந்த தேவதாசிக்கு கலந்து கொடுத்து விடலாமா என்று கேட்ட வல்லபனை பார்வையால் ஏறித்தான் விக்கிரமன். முதலில் அவளுக்கு ஏதாவது கொடுத்து விரட்டி விடு. இப்பொழுது என் திட்டமே வேறு. அந்த மற்றொரு குளிகையை பாலில் கலந்து தயாராக வை. நான் போய் சம்பந்தகமணியை இழுத்து வருகின்றேன். சொன்னவன் அடுத்த கணம் தன் குதிரையின் மீது தாவி ஏறி ஆலிநாடன் மாளிகையை நோக்கி செலுத்தினான். அவன் நாடி நரம்பில் எல்லாம் இப்பொழுது சம்பந்தகமணியின் ஓசைதான் ஒலித்து கொண்டிருந்தது. அவள் கண்களில் அவளது அழகிய தேகம் நர்த்தனமாடியது. துணை தளபதியும் தன் நண்பனுமான பல்லவதீஸ்வரன் விழுப்பரையனை உடன் அழைத்து கொண்டு சம்பந்தகமணியை கவர்ந்து வரச் சென்றான். ஆலிநாடன் மாளிகை கதவை தட்டினான். அவன் எதிர்பார்த்தது போலவே சம்பந்தகமணிதான் கதவை திறந்தாள். என்ன சம்பந்தகமணி, விக்கிரம பாண்டியன் வருங்கால பட்ட மகிழ்ச்சியா? வா உனது மாளிகைக்கு. சம்பந்தகமணி ஒரே எட்டில் தாவி பிடித்தவன் அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு குதிரையை நோக்கி நடந்தான். புயலாக தனது அரண்மனை நோக்கி பறந்த வல்லபன் மற்றும் பல்லதீஸ்வரன் பொறுப்பில் அவளை தள்ளினான். தயாராக்கி அனுப்பிவை வல்லபா என்றவன் தன் பள்ளியறைக்கு விரைந்தான். கையில் குளிகை கலந்த பாலுடன் அவளை நெருங்கினான் வல்லபன். அவள் முகத்தை பார்த்தவன் திடுக்கிட்டு விட்டான். ஐயோ, நான் சம்பந்தகமணி இல்லை. என் பெயர் மதுரவேணி. எவ்வளவு சொல்லியும் அந்த மனிதன் என்னை வலுக்கட்டாயமாக கடத்தி வந்து விட்டார். என்னை விட்டுவிடுங்கள். நான் அப்புறமேயரின் பேத்தி மதுரவேணி. கண்ணூருடன் கெஞ்சினாள் மதுரா. ஏதோ குழப்பம் நடந்திருப்பதை உணர்ந்து கொண்டான் வல்லபன். நாம் அப்புறமேயர் வீட்டில் பார்த்த அந்த சம்பந்தகமணி இவள் இல்லை. இந்த ஹொய்சல் நாட்டு பெண்ணை விட்டுவிட்டு எதற்காக அவளை கொண்டு வந்தான் விக்கிரமன்? விக்கிரமனிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். அவசரத்தில் பெண்ணை மாற்றி எடுத்து வந்து விட்டான் போலும். விஷயத்தை கேள்விப்பட்டு விக்கிரமன் விரைந்து வந்தான். மதுரவேணியை உற்று பார்த்தான். பின் கடகடவென்று சிரித்தான். முட்டாள், இது சம்பந்தகமணிதான். பார், ஹொய்சல பெண்களுக்கே உள்ள நீளமான கழுத்து, வெண்மை நிறம், கையில் ஹொய்சல ராஜமுத்திரை மோதிரம், அவளுடைய நீண்ட கூந்தலை பார். பரவசத்துடன் அடுக்கிக் கொண்டே போனான் விக்கிரமன். வல்லபதேவன் திகைத்தான். இந்த பெண் கூந்தலை முடித்து கொண்டையாக அல்லவா போட்டிருக்கிறாள்? கையில் கணையாழி எங்கே போட்டிருக்கிறாள்? இவளுக்கு போய் நீண்ட கழுத்து என்கிறானே. இளவரசருக்கு பித்துதான் பிடித்து விட்டதோ என்னவோ. சீக்கிரம் அவளை அனுப்பி கட்டளையை இட்டுவிட்டு விக்கிரமன் சென்று விட்டான். ஐயா, அந்த மனிதனுக்கு சித்தம் கலங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். சம்பந்தகமணி நான் இருக்கும் இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். என்னை கொண்டு போய் விட்டுவிட்டு அவளை அடித்து கொண்டு வாருங்கள். வல்லபன் ஹொய்சல ரத்தம் வேகமாக பாய ஆரம்பித்தது. இந்த வக்கரம் பிடித்த பாண்டியனுக்கு எங்கள் நாட்டு பெண் எதற்கு பலியாக வேண்டும்? பாண்டியனின் நிச்சயிக்கு பாண்டிய பெண்ணை பலியாகட்டும், நமக்கென்ன? பெண்ணே, நீ கவலைப்படாதே. முதலில் இந்த பாலை அறிந்து நான் அவரிடம் பேசி உன்னை பத்திரமாக உன் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன், வல்லபன் கூறினான். அவனை நம்பி மதுரவேணி பாலை பருகினாள். நீராடிவிட்டு ரதி கிளிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு பள்ளியறைக்குள் நுழைந்தான் விக்கிரம பாண்டியன். என்ன இது, இவ்வளவு தாமதமாக வருவது? எவ்வளவு நேரம் தங்களுக்காக காத்திருப்பது? இந்த அடிமையை ஆட்கொள்ள வாருங்கள். இரு கைகளையும் நீட்டி அவனை ஏந்தி கொண்ட மதுரவேணியை வியப்புடன் பார்த்தான் விக்கிரமன். அப்பா, இவ்வளவு ஆசை என் மேல் வைத்துக்கொண்டு எதற்காக நான் சம்பந்தகமணி அல்ல மதுரவேணி என்று பொய்யுரைத்தாய் சம்பந்தகமணி? பேசுவதற்கு இது நேரமல்ல. மதுரவேணி அவனுடன் அமர்ந்தாள்.
விக்ரமன் அந்த நேரத்தில் அரச பதவி, அபரஞ்சி பொன் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டான். தான் ஏங்கி காத்திருந்த சமந்தகமணி கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் அவளை ஆட்கொண்டான். அப்புறமேயரின் ஜோதிடம் அந்த கணத்தில் பலித்து விட்டது. மதுரா அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டிருந்தாள். சுந்தரபாகுவுக்கும் சமந்தகமணிக்கும் தயாரித்து மாடத்தில் வைத்திருந்த குளிகை பொட்டலங்கள் தன்னையும் அறியாமல் எடுத்துவிட்ட வல்லபன் அதை முறையே விக்ரமனுக்கும் மதுராவுக்கும் பாலில் கலந்து கொடுத்து விட்டான். விக்ரமனின் கண்களுக்கு இன்னும் 6 அமாவாசைகள் மதுரவேணி சமந்தகமணியாகத்தான் தெரியப் போகின்றாள். காணாமல் போன தாத்தா. அப்புறமேயர் திடீரென்று காணாமல் போய்விட்டார். தன்வந்திரி சாலை தலைவர் பதவியை துறந்துவிட்டு எங்கேயோ சென்று விட்டார். மதுரவேணி காணாமல் 2 நாள் முழுவதும் ஊரெங்கும் அவளை தேடினார். அவள் கண்களில் படவே இல்லை. பித்து பிடித்தவர் போல் அவளை காணாமல் அரட்டினார். சமந்தகமணி கூட தன் கோபத்தையெல்லாம் மறந்து அவருடன் சேர்ந்து மதுராவை தேடினாள். அவளை பற்றி எந்த தகவலும் இல்லை. 7 மாத காலம் நடைப்பிணமாக வாழ்ந்த அப்புறமேயர் ஒரு நாள் காணாமலேயே போய்விட்டார். சுந்தரன் இவர்கள் இருவையும் தேடி கலைத்து விட்டான். ஒருவேளை பழையபடி மாலிரும் சோலைக்கு சென்றிருப்பார்களோ என்ற சந்தேகம் எழ சமந்தகமணியை அழைத்து கொண்டு சுந்தரபாகு திருமாலிரும் சோலைக்கு சென்றான். அவன் எதிர்பார்த்தபடியே அப்புறமேயர் அங்கேதான் இருந்தார். இவர்களை பார்த்ததும் ஓ என்று பெரும் குரலில் கதறினார். நான் செய்த வினை எனக்கே தீங்காக முடிந்து விட்டது. என்னை மன்னித்துவிடு சமந்தகமணி. அவள் கைகளை பற்றி கொண்டு அழுதாள். மதுரவேணி எங்கே? சமந்தகா கேட்டாள். அழுதபடியே அப்புறமேயர் தன் குடிலை காட்டினார். இருவரும் உள்ளே சென்றனர். நிறைமான கர்ப்பிணியாக தன் நிலை புரியாமல் இவர்களையும் அறிந்து கொள்ளாமல் உன்மத்தம் பிடித்தவளால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிடந்தாள் மதுரா. இவர்களை பார்த்ததும் இடி இடி எனச் சிரித்தாள். திடீரென்று பாடவும் செய்தாள். சிலம்பாறு பாய்ந்திடும் சோலை, நெடுமரங்கள் அடர்ந்திட்ட சோலை, புள்ளிமான்களும் மயில்களும் கூடி ஆடிடும் அழகர் உலாவிடும் சோலை, கள்ள அழகர் உலாவிடும் சோலை என்று பாடியவள் அடுத்த கணமே ஓலமிட்டு அழுதாள். சமந்தகமணி அதிர்ந்து போய் நின்று விட்டாள். இது என்ன கொடுமை! சுந்தரபாகுவின் இதயம் கனத்தது. புள்ளிமானாய் இந்த சோலையில் அலைந்து கொண்டிருந்தவளை இவன்தானே அரங்கத்திற்கு அழைத்துச் சென்றான். அவள் இங்கேயே இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காதல்லவா? பின்னால் அப்புறமேயரின் குரல் கேட்டது. சமந்தகமணி, உன் மீது வஞ்சம் கொண்டு உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கத்தான் நான் குளிகையை தயாரித்தேன். அது என் பேத்தியின் வாழ்வையே பலியாக்கிவிட்டது. அப்பா சுந்தரபாகு, உன்னை மணாளனாக அடைய வேண்டும் என்று துடித்தாள். உன்னை வசியம் செய்து மயக்கி அவளுக்கு மனமுடிக்க நினைத்தேன். இறுதியில் அவளே வசியமாகி யாரிடமோ ஏமாந்து விட்டாள். அவள் வயிற்றில் வரும் குழந்தைக்கு தகப்பன் யாரோ தெருவில் தெரிந்து கொண்டிருந்தவளை எந்த புண்ணியவானோ இந்த தன்வந்திரி சாலைக்கு அழைத்து வந்தான். சிறுவர்கள் கல்லால் அடித்து அவள் உடலெங்கும் காயம். தான் யார் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. போதும் இந்த திருவரங்க வாழ்க்கை என்று அவளை அழைத்து கொண்டு இங்கே வந்துவிட்டேன். நடந்ததை விவரித்தார் அப்புறமேயர். இதோ பாருங்கள், இந்த நிலையில் மதுராவை தனியாக விடுவது நியாயமில்லை. நான் இங்கேயே தங்கி அவளுக்கு உதவியாக இருக்கிறேன். குழந்தை பிறந்ததும் திருவரங்கம் வருகிறேன். சமந்தகமணி சொல்வது நியாயமாகப்பட்டது சுந்தரபாகுவுக்கு. தகவல் அறிந்ததும் அப்புறமேயர் 2 கைகளையும் தலைக்கு மேல் வைத்து கூப்பினார். அம்மா சமந்தகமணி, நீ குணத்தால் விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றாய். உன் கால் தூசுக்கு கூட நான் சமமாக மாட்டேன். கண்ணீர் வழிய நன்றியுடன் கூறினார். சமந்தகமணியை அங்கேயே விட்டுவிட்டு சுந்தரன் திருவரங்கம் திரும்பினான். சமந்தகமணி கண்ணை இமை காப்பது போல் மதுரவேணியை கவனித்தாள். அவளுக்கு தலை சீவி கொண்டை போட்டு பூச்சூடி நன்கு அலங்கரித்து அவளை பார்த்தால் பித்து பிடித்தவள் என்று தெரியாத அளவுக்கு மாற்றினாள். அப்புறமேயரும் சமந்தகமணி தந்த தைரியத்தில் மீண்டும் சுறுசுறுப்பானார். வேளைக்கு நல்ல உணவை தயாரித்து அவரை உண்ணச் செய்தாள் சமந்தகமணி. அப்புறமேயரின் பழைய சீடன் சக்கரராஜனை கண்டுபிடித்து மீண்டும் அவருக்கு பணி செய்ய வைத்தாள். அப்புறமேயருக்கு மீண்டும் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறந்தது. திடீரென்று ஒரு நாள் இரவு மதுரவேணிக்கு வலி எடுத்தது. சமந்தகமணி உதவி செய்ய அப்புறமேயரே பிரசவம் பார்த்தார். அழகிய பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் சமந்தகமணி. சக்கரராஜன் மூலமாக சுந்தரபாகுவிற்கு தகவல் அனுப்பினாள். ஆனால் விடியற்காலையில் மதுரவேணியின் நிலை மோசமாகிவிட்டது. ஒருமுறை தாத்தா என்று அலறியவள் கண்களை ஒரே அடியாக மூடிவிட்டாள். அவளுடைய கதை முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்த சமந்தகா வெக்கித்து போய் சோக சிலையாக அவள் தலைமாட்டிலேயே அமர்ந்து விட்டாள்.
தாத்தா என்ற பேத்தியின் அலறை கேட்ட அப்புறமேயர் என்னவோ ஏதோ என்று ஓடி வந்தார். பேத்தியின் உயிரற்ற உடலை கண்டதும் அதிர்ச்சியில் நின்றவர் அழக்கூட திராணி இல்லாமல் குடிலை விட்டு வெளியேறி அங்கிருந்த மரம் ஒன்றின் அடியில் வடக்கு திசையை பார்த்தபடி அமர்ந்து விட்டார். திருவரங்கத்தில் இருந்து வந்த சுந்தரபாகு எவ்வளவு கேட்டுக்கொண்டும் அவர் எழுந்து வர மறுத்துவிட்டார். வேறு வழியின்றி சுந்தரபாகுவே மதுரவேணியின் அந்திம கிரியைகளை செய்வித்தான். அப்புறமேரே குளிப்பதற்காக அழைத்துச் செல்ல எண்ணி அவன் தோளை தொட்டான் சுந்தரன். அவரது உயிரற்ற சடலம் பூமியில் சரிந்தது. அப்புறமேரின் இறுதிச் சடங்குகளும் முடிந்ததும் அவரது உடைமைகளை சுந்தரராஜனுக்கே கொடுத்துவிட்டு திருவரங்கம் கிளம்பினர் சுந்தரனும் சமந்தவாவும். மதுரவேணியின் குழந்தையை சமந்தகமணி சுமந்து கொண்டிருந்தாள். வழியில் தான் முதலாக மதுரவேணியை சந்தித்த தடாகத்திற்கு வந்தான் சுந்தரபாகு. இங்கேதான், அதோ அந்த தடாகத்தின் நடுவில் உள்ள பாறையில்தான் நான் முதலாக மதுரவேணியை சந்தித்தேன். சுந்தரனின் குடல் உடைந்தது. அதோ அந்த தடாகத்திற்கு வந்து சேரும் அந்த நேர்பாதையின் வழியாக வந்த நான் அவளை பார்த்தேன். அந்த பாறையில் அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். தொலைவில் ஒரு புள்ளியாய் தெரிந்தவள் அருகே வரவர ஒரு வனதேவதை போல் அமர்ந்திருந்தாள். அவனுடைய துயரத்திற்கு பின்பாட்டு பாடிய மதுரா குழந்தையின் அழுகை பின்பாட்டு பாடியது. சற்று பொறு என்று சமந்தகமணியிடம் சொன்ன சுந்தரன் அவளிடமிருந்து குழையை வாங்கி கொண்டு அந்த தடாகத்தில் இறங்கினான். குழந்தை நனையாதபடி அந்த பாறையை நோக்கி நீந்தியவன் அதன் மீது ஏறினான். குழந்தையை பாறையின் மையத்தில் கிடத்தினான். மதுரவேணி என்னிடம் போய் வருகிறேன் என்று சொல்லாமல் சென்று விட்டாயே. கண்களில் நீர் பெருக கீழே குழந்தை எடுத்து உச்சி முகர்ந்தான். மதுரவேணி, இனி என் குழந்தை உன் முன்பாகவே இவளுக்கு பெயர் சூட்டுகிறேன். எனக்கு தெரியும், நீ இனிமேல் இந்த பாறையில் உட்கார்ந்து கள்ளழகனுக்காக காத்திருப்பாய். உன் குழந்தைக்கு துளபமாலை என்று பெயர் சூட்டுகிறேன். அவளுக்கு நன்கு ஆசி கூறி அனுப்பு. இனி அவள் திருமணம் முடிந்து தன் கணவனுடன் இதே இடத்தில் உன்னிடம் ஆசி பெற வருவாள். அதுவரையில் நீ இதே பாறையில்தான் உட்கார்ந்திருக்க வேண்டும். புரிகிறதா? கண்ணீருடன் மதுரவேணி வழக்கமாக அமரும் அந்த இடத்தை ஒரு தடவை தடவி பார்த்தவன் குழந்தையை தூக்கி கொண்டு மீண்டும் கரையை நோக்கி நீந்தினான். அந்த ஒற்றையடி பாதையில் குழந்தையுடன் நடந்த சமந்தகமணியும் சுந்தரபாகவும் கடைசியாக ஒரு முறை திரும்பி அந்த பாறையை கவனித்திருந்த நீரிலிருந்து எழுந்த மதுரவேணியின் உருவம் பாறையின் மீது அமர்ந்து இவர்களை நோக்கி கையசைப்பது போல் ஒரு பிரமை. தங்களையும் அறியாமல் அந்த பாறையை நோக்கி கையசைத்தபடியே நடந்து கொண்டிருந்தனர் இருவரும். பொன்னை கண் தேடுதே. 5 குழி 3 வாசலில் நீங்கள் இப்பொழுது 2வது குழியை கடந்து விட்டீர்கள். பொன்னாசை காரணமாக ஹொய்சலர்கள் முதல் படுகுழியில் விழுந்தனர். இப்பொழுது 2வது குழியில் சுந்தரனின் காதலுக்காக தன்னை மறந்து பொறாமை கொண்ட மதுரவேணியின் பட்டம், பதவி மற்றும் பொண்ணுக்காக அலைந்த அவளுடைய தாத்தா அப்புறமேயரும் விழுந்துவிட்டனர். விக்கிரமனின் கொள்கைகளுக்கு சன்மானமாக சோமலாபுர அமரஞ்சி பொன்னை அப்புறமேயருக்கு கொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அது வந்த வேளைதான் அப்புறமேயரும் மதுரவேணியும் அழிந்து போனார்கள் என்று சொல்லலாம். சிலர் இன்னும் ஏற்க மாட்டார்கள். அப்புறமேயருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபரஞ்சி பொன் திருமாலினும் சோலையில் உள்ள அவரது குடிலில்தான் இருக்கின்றது. அதை எடுத்து அனுபவிக்காதவரை அவர் சீடன் சக்கரராஜனுக்கு அது நல்லது. 3வது குழி. பாவன வீரபத்திரர் சடையவர்ம சுந்தரபாண்டியனின் ஆத்திரத்தை தணிக்க முயன்றார். அரசே, உங்கள் கோபம் நியாயமானதுதான். இருப்பினும் நீங்கள் எடுக்கும் அவசர முடிவால் இவ்வளவு நாட்கள் நீங்கள் பெற்றிருந்த பெயரையும் புகழையும் இழக்க நேரிடும். என்ன பேசுகின்றீர் வீரபத்திரரே? சிவ ஆலயங்கள் எல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு அரங்கன் கோவிலுக்கு பொன்னாகவும் மணியாகவும் ஆபரணங்களெல்லாம் கொட்டியிருக்கின்றேன். அலங்கார பிரியனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்றுதானே என் அரங்கன் என் பெருமான் என்று தேடி தேடி திருப்பணிகளை செய்தேன். ஒருமுறை திருவாராதனம் செய்த பொழுது பரிசாரகன் படிக பாத்திரத்தை வைக்க மறந்து விட்டான். பட்டர் தீர்த்தத்தை எதிலே சேர்ப்பது என்று திகைத்து நின்ற பொழுது என் கிரீடத்தை கழட்டி அதில் தீர்த்தத்தை ஏந்தி கொண்டேன். மாதவ மாலாங்காரர் அமைதியுடன் உட்கார்ந்திருந்தார். அரங்கன் கோவிலை விட்டு கொடுக்க முடியாமல் மன்னன் சுந்தரபாண்டியன் பக்க நியாயங்களையும் எடுத்துரைக்க வேண்டிய நிலையில் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து கொண்டிருந்தார் அவர். அவருடைய அவஸ்தையை மனதிற்குள்ளேயே ரசித்தபடி மன்னனுக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தார் வீரபத்திரர். விட்டு தள்ளுங்கள் மன்னா,
அரங்கனுக்கு கொடுப்பினை இல்லை. பேசாமல் திருவானைக்கா கோவிலுக்கு பொன்னை கொடுத்து விடுங்களே. உங்களை வாழ்த்தி பெற்றுக்கொள்வார்கள் சிவாச்சாரியார்கள். மாதவ மாலாங்காரருக்கு ரத்தம் கொதித்தது. இந்த வீரபத்திரன் சமய சந்தர்ப்பம் பார்த்து மன்னனின் மனதை திருவானைக்கோவில் பக்கமாகவே திசை திருப்ப பார்க்கின்றான். விடக்கூடாது. மன்னர் நம்மேல் வைத்திருக்கும் அபிமானத்தை இழந்து விடாமல் அவனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஏதாவது யோசனை சொல்ல வேண்டும். என்ன செய்யலாம்? யோசித்தார் வீரபத்திரர். ஏதாவது யோசனை சொல்லி மன்னர் மனதை மாற்றுவதற்குள் ஏதாவது செய்தாக வேண்டும். வயது ஏறிக்கொண்டே போகிறது. சிந்தையில் தெளிவு இல்லை. இந்த வீரபத்திரன் மட்டும் தனியாக சிக்கினால் திருதராஷ்டிரன் பீமன் பிரதிமையை எருக அணைத்து சுக்குநூறாக உடைத்தது போலவே நொறுக்கி விடலாம். பீமனின் பிரதிமை. அடுத்த கணம் மாலாங்காரருக்கு முகத்தில் பிரகாசம். மன்னா, பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வை கண்டுவிட்டேன். உற்சாகத்துடன் சிறுபிள்ளை போல கையை உறுத்தி குதித்தார் மாலாங்காரர். பாண்டிய மன்னனுக்கு அதை கண்டு சிரிப்பு வந்தது. சொல்லுங்கள் மாலாங்காரரே. யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் மனம் வருத்த சாதகமாக பிரச்சனையை முடித்து விடலாம். பீடிகை வேண்டாம், விவரத்தை சொல்லும். அரசே, அரங்கன் கோவில் ஆச்சாரியார்கள் வாதம் என்ன? சோமலாபுர சொர்ணத்தில் தோஷம் உள்ளது. அதை அரங்கனுக்கு அளிக்கக்கூடாது என்கிறார்கள். தங்களுக்கோ சொர்ணப்புயரில் பாதி அரங்கனை அட வேண்டும் என்கின்ற ஆசை. தெரிந்த விஷயத்தையே மீண்டும் மீண்டும் பேசுகின்றீர். பொறுமை இழந்தார் வீரபத்திரர். மன்னவா, என் யோசனை இதுதான். அரங்கன் விமானத்துக்கு பொன்மேய்ந்தீர். மகரத்தோரணம் ஆணி பொன்னால், தேர் பொன்னால், கொடிமரம், இன்னும் எவ்வளவோ அரங்கனுக்கு செய்திருக்கின்றீர். இந்த நிலைக்கு உள்ளவரை தங்கள் புகழ் பெருகும் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் நான் சொல்வது போல் செய்தால் தங்கள் புகழ் உலகம் உள்ள அளவும் பரவும். நீங்கள் அரங்கனின் பக்தன் என்பதை இனிவரும் தலைமுறைக்கு தெரிவித்தது போலும் ஆகும். உங்கள் திருப்பணிகளை பற்றி மக்கள் காலம் காலமாக பேசுவார்கள். சிறிது இடைவெளி விட மன்னர் அவர் அடுத்து சொல்லப்போவதை உன்னிப்பாக கவனித்தார். அரங்கனுக்குத்தானே இந்த தோஷம் உள்ள பொன் உபயோகப்படக்கூடாது? தாங்கள் அதை உபயோகப்படுத்தலாம் அல்லவா? அரங்கனுக்கு சொர்ணத்தை கொடுப்பதற்கு பதிலாக பொன்னால் செய்யப்பட்ட தங்கள் உருவச்சிலையை செய்து கோவிலின் உள்ளே நிறுத்தி விடுங்கள். கருடாழ்வார் கூப்பிய கரத்துடன் நிற்பது போல தங்கள் உருவச்சிலையும் அரங்கனை கூப்பிய வண்ணமே அவன் முன் நிற்கட்டும். பொன்னால் பிரணவாகர பெருமானத்தை மேய்ந்து தங்களது உருவச்சிலைக்கு பொன்மேய்ந்த பெருமாள் என்று பெயரும் சூட்டப்பட வேண்டும். பொன்னால் ஆன தங்கள் பிரதிமையை வைப்பதில் வைணவ ஆச்சாரியார்களுக்கு ஆட்சேபம் ஒன்றும் இருக்காது. கோவிலுக்கு வரும் வருங்கால சந்ததியினருக்கு தங்கள் பிரதிமை நீங்கள் செய்த திருப்பணிகளுக்கு சான்றாக இருக்கட்டுமே. சுந்தரபாண்டியன் மாலாங்காரரை சிறிது நேரம் வெறித்து பார்த்தான். பிறகு இவர்களுக்கு முதுகை காட்டியபடி சாளரத்தின் வழியே வெளியே பரவியிருந்த இருளை வெறித்து கொண்டு யோசனையில் இருந்தான். திரும்பவும் மாலாங்காரரை தூக்கி திரும்பி பார்த்த பொழுது அவனுடைய முகத்தில் வெற்றி களிப்பு. மாலாங்காரரே, எவ்வளவு பெரிய பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விட்டீர்.